கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா 43ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். கடவுள் நியாயத்தை விசாரித்தா நம்மெல்லாம் தாங்க முடியாது. அவர் நம்ம நியாயம் விசாரிக்கிறதுக்கும் கடவுள் நியாயம் விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவரோட பார்வையில் நியாயமாக இருக்குது, நம்ம பார்வையில் அநியாயமாக இருக்கலாம். ஆனால் அவர் நியாயம் விசாரித்தானா கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லையை மீறி உங்கள் தலையை மீறி அந்த ஒரு காரியம் போயிடுச்சா, நீங்கள் இந்த காரியம் எனக்கு நியாயமாக நடக்க வேண்டியது, பல தடைகள் வருது, பல பேர் எனக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள்கிட்ட தினமும் இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரிங்க. கடவுளே, நீங்கள் என் நியாயத்தை விசாரிங்க. பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடுங்க. சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவீங்க. அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா நிறைய அநியாயம் செய்கிறவங்க தான் அந்த உலகத்தில் பெருகி இருக்காங்க. அதே மாதிரி பக்தி இல்லாதவங்க பெருகி இருக்கிறாங்க, கடவுள் பயம் இல்லாதவங்க பெருகி இருக்காங்க, நம்ம சூழ்ந்து கொள்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா, இந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். சூதும் அநியாயமான மனுஷர்கள்ட்ட இருந்து உங்களை தப்புவிப்பார். இந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும்.